சப்போஸ் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் யாராச்சும் ஹேக் பண்ணிட்டாங்க, இல்லை உங்களுக்கே தெரியாமல் யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஸோ நமக்கு எப்படி தெரியும் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். அப்படி இல்லைன்னா நமக்கே தெரியாமல் ஹேக் பண்ணவங்க ட்விட்டர்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லையோ நம்மளை பற்றி ஏதாச்சும் போஸ்ட் போட்டால் தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெக் சிம்டம்ஸ். நான் யோகராஜ். ஸோ நம்ம சேனல் பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை யாராச்சும் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படி இல்லைனா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்ததும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திரும்ப நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்துட்டு நமக்கு தெரியாமல் யாராலையும் சைன்இன் பண்ணாத அளவுக்கு நம்ம எப்படி செக்யூரிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம அதை பார்க்கலாம். ஓகேங்களா? உங்கள் மொபைல்லையோ இல்லை உங்களுடைய லேப்டாப்லையோ இல்லை உங்களுடைய பிசிலையோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜிமெயில் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் டிபி மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்கள் ஜிமெயிலுக்கு உங்கள் மெயில் ஐடிக்கு கீழே மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஹோம், பர்சனல் இன்ஃபோ, டேட்டா சயின்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதை அப்படியே லெஃப்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செக்யூரிட்டியை கிளிக் பண்ணுங்கள். செக்யூரிட்டியை கிளிக் பண்ணதும் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே போங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே உங்களுக்கு யுவர் டிவைசஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா மேனேஜ் டிவைசஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே கிளிக் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் எத்தனை டிவைசஸில் லாகின் பண்ணிவிட்டு சைன் அவுட் பண்ணாமல் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த டிவைசஸோட லிஸ்ட் ஃபுல்லாக இங்கே இருக்கும். ஸோ உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் ஏதாச்சும் ஹேக் தான் பண்ணணுன்ட்டு கிடையாது. உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டோடைய மொபைல்லையோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டோட லேப்டாப்லையோ நீங்கள் தெரியாமல் சைன்இன் பண்ணியிருப்பீங்க, தெரியாமல் மறந்து வந்திருப்பீங்க. அதை நீங்கள் சைன் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஸோ எப்படி சைன் அவுட் பண்ணலாம், ப்ளஸ் இல்லை உங்களுக்கே தெரியாமல் யாராச்சும் சைன்இன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா திரும்ப அவங்க சைன்இன் பண்ணாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மேனேஜ் டிவைஸ் போயிடுங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் எத்தனை டிவைசஸில் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறோட டீட்டெயில்ஸ் இங்கே காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ கரண்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டிவைஸ் திஸ் ஃபோன் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ அதே மாதிரி நான் இதுக்கு இந்த டிவைஸ் இந்த மொபைலில் தவிர்த்து விண்டோஸ் ஏதோ ஒரு பிசியில் வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டோட மொபைல்லையோ இல்லை ஆஃபீஸில் ஏதாச்சும் ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் லாகின் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. சைன் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மொபைலில் உங்களுடைய டிவைஸ்லேயே ரிமூவ் பண்ணிக்கலாம், லாக் அவுட் பண்ணிடலாம். அதை வந்து லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியாத யாராச்சும் தேர்ட் பர்சன் யாரோ ஒருத்தவங்க ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிவைஸ் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த திஸ் ஃபோன் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ கரண்ட்லி யூஸ் பண்ணுறது. ஸோ அப்போது இதுதான் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு தெரியாமல் யாரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிவைஸ் அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். சைன் அவுட்னு ஒன்று காமிக்கும், டோன்ட் ரெகக்னைஸ் திஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். சைன் அவுட்ங்கிறது நீங்கள் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு சைன் இன் பண்ணியிருப்பீங்க ஆஃபீஸில் இல்லை ஃப்ரெண்டோட சிஸ்டத்துலையோ. அப்போது அந்த பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு சைன் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரியாத யாராச்சும் சைன் இன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டோன்ட் ரெகக்னைஸ் திஸ் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி போகணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஏரியாவில் வந்துட்டு லாகின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, எந்த டேட்டில் எந்த டைமில் வந்து லாகின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவும் இதில் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் டோன்ட் ரெகக்னைஸ் திஸ் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். சேஞ்ச் பாஸ்வேர்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டை என்டர் பண்ண சொல்லுவோம். ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க. அந்த மெயிலோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணதும் உங்களுடைய நியூ பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணி சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நியூ பாஸ்வேர்டு அப்டேட் ஆகிடும். சேஞ்ச் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்து அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை டிவைசஸில் லாகின் ஆகிருக்கோ மொத்தமும் வந்துட்டு லாக் அவுட் ஆகிடும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த செக்யூரிட்டி பேஜ்லேயே மேலே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். யூஸ் யுவர் ஃபோன் டு சைன் இன் அண்ட் தென் 2-step வெரிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, 2-step வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. 2-step வெரிஃபிகேஷன்ங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இது வரைக்கும் நீங்கள் எப்படி லாகின் பண்ணிருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி லாகின் பண்ணிருப்பீங்க. ஒன்ஸ் இந்த 2-step வெரிஃபிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணது ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 3 ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மொபைல் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பாஸ்வேர்டை போட்டு என்ட்ரி கொடுத்ததும் உங்கள் மொபைலுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். நீங்கள் தான் இப்போ லாகின் பண்ணீங்களா அப்படிங்கிறது மாதிரி கேட்கும். எஸ் நோ அப்படின்னு ஒரு 2 ஆப்ஷன் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2-step வெரிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணதும் கெட் ஸ்டார்டட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள்.
கெட் ஸ்டார்டட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா அகைன் பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட் என்டர் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் கூகுள் ப்ராம்ப்ட். ஸோ இதுதான் நான் சொன்னேன், உங்கள் மொபைலுக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி என்னென்னா நீங்கள் வந்துட்டு இங்கே இந்த ஆப்ஷன் வேணாம், எனக்கு வந்துட்டு ஓடிபி வர மாதிரி வேணும், இல்லைனா எனக்கு வந்துட்டு நான் வந்து செக்யூரிட்டி டிவைஸ் வச்சிருக்கேன், செக்யூரிட்டி டிவைஸ் வச்சு நான் லாகின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்க கீழே சூஸ் அனதர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இந்த பாப்அப் வச்சுக்கிறேன். ப்ளஸ் அந்த ட்ரை இட் நவ் அப்படின்னு கொடுக்குறேன். ரைட் நவ் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். இது வந்து சாம்பிள் இப்போ வருது பாப்அப்பு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் தான் இப்போது டிவைஸு ப்ளஸ் எந்த ஏரியாவில் லாகின் ஆகிருக்கு அண்ட் தென் டைம் அப்படிங்கிறது இங்கே டீட்டெயிலாக காமிக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்னா எஸ் கொடுங்க. சைன் இன் அப்ரூவ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் எஸ் கொடுத்ததுமே உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜும் வர வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு உங்கள் மொபைலில் இன்டர்நெட் இல்லை அப்படின்னா அந்த பாப்அப் வந்து ஒர்க் பண்ணாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு எஸ்எம்எஸோ இல்லை ஃபோன் கால் வச்சு நீங்கள் வந்துட்டு சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு இது ரெண்டு ஆப்ஷனும் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைனா ஃபோன் கால். ஸோ நான் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து கடைசி ஸ்டெப் என்னன்னா இப்போ டர்ன் ஆன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனபிள் ஆகிடும். ஸோ இப்போ நான் டர்ன் ஆன் கொடுக்குறேன், ஆப்ஷன் எனபிள் ஆகிடும். லாகின் பண்ணும்போது என்னென்ன கேட்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனபிள் பண்ணதும் என்னென்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட், உங்களுடைய ஜிமெயில் ஐடியும் உங்களுடைய பாஸ்வேர்டையும் நீங்கள் என்டர் பண்ணதும் செக்யூரிட்டி கோட் கேட்கும். அப்படி அதாவது ஓடிபி உங்களுக்கு வரும். அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி பாப்அப் வந்துச்சு இல்லைங்களா, இந்த மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் சேஃபாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கல அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பாய் ஃபார் நவ்.